தனது வாழ்வியலை முன்னெடுப்பதற்காக பெண்ணொருவர் தெரிவு செய்துள்ள ஜீவனோபாயமே இது. பனிச்சவில்லு கிராமத்தில் உள்ள இந்த கீரை தோட்டம் ஒரு குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் பங்களிப்பு செய்கின்றது. இந்த கீரை தோட்டத்தில் வல்லாரை, பொன்னாங்கானி, பசலி, கங்கூன் போன்ற கீரைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. கீரைகளை சிறு கட்டுகளாக்கி சந்தையில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் இந்த பெண் விற்பனை செய்து வருகின்றார். கிராமப்புறங்களில் உள்ள இல்லத்தரசிகளுக்கு இந்த பெண் கற்றுத்தரும் படிப்பினை அபரிமிதமானது. இந்தோனேஷியாவின் ஜாவா ஷியான்குர் பகுதியில் இலங்கையைச் சேர்ந்த சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்கள் 43 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஷியான்குர் பகுதியின் தென் பகுதியில் உள்ள அதிவேக வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது நேற்று மாலை இவர்கள் கைது செய்யப்பட்டதாக இந்தோனேஷிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜாவா தீவுகளிலிருந்து ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவை சென்றடைவதே அவர்களின் நோக்கம் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஷியான்ஜூர் அதிவேக மார்க்கத்தினூடாக ஜாவா கரையோரத்தை சென்றடைந்து கடல் மார்க்கமாக கிறிஸ்துமஸ் தீவை சென்றடைவதற்கு இந்த புகலிட கோரிக்கையாளர்கள் திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பிரகாரம் இந்தோனேஷிய ரகசிய போலீசாரால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த குழுவினர் இந்தோனேஷிய குடியகல்வு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இதுவேளை குறிப்பிட்ட அதிவேக மார்க்கத்தின் வேறொரு பகுதியில் மியான்மர், பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகள் 100 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அரசு சேவையின் செயற்திறனை அதிகரிப்பதற்கான ஆலோசனை ஒன்றை ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க மாத்தரையில் முன்வைத்தார். மாத்தரை ராகுல வித்யாலயத்தின் பிரதான மண்டபத்தின் நிர்மாண பணிகளுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வு பாடசாலையின் பழைய மாணவரான ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்கவின் தலைமையில் நடைபெற்றது. டலஸ் அலஹா பெரும, லக்ஷ்மணி அபாபேவர்தன உள்ளிட்ட அமைச்சர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். දවස් 365 365 நாட்களில் 104 சனி ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்தால் 261 நாட்களை அரசு ஊழியர்கள் பணியாற்ற வேண்டியுள்ளது. அதிலும் 42 நாட்கள் விடுமுறை உள்ளது. அதனையும் குறைத்தால் 219 நாட்கள் மாத்திரமே அவர்கள் பணியாற்றுகின்றனர். நாளொன்றிற்கு 7 மணித்தியாலமும் 45 நிமிடங்களும் பணியாற்ற வேண்டிய போதிலும் இறுதியில் 3 மணித்தியாலமும் 20 நிமிடங்கள் மாத்திரமே நாம் பணியாற்றியுள்ளோம். சிறந்த ஆய்வுகளின் ஊடாகவே நான் இதனை அறிந்து கொண்டேன். இதனை அவதானிக்கும் போது மிகவும் குறைவான அளவிலேயே நாம் வேலை செய்கின்றோம். அவ்வாறு வேலை செய்தே இந்த நிலைக்கு வர முடியும் என்றால் இந்த நாட்டில் மேலும் ஒரு மணித்தியாலம் அதிகமாக வேலை செய்தால் மிக சிறந்த பெருவேற்றை பெற்றுக் கொள்ள முடியும். ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க எதிர்வரும் புதன்கிழமை பிற்பகல் 2:30 முதல் 4 மணி வரை சமூக இணையதளமான ட்விட்டர் ஊடாக மக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ட்விட்டர் இணையதள கணக்கான பிரஸ் ராஜபக்ஷ என்ற கணக்கினூடாக பிரவேசிப்பது உங்களது கேள்விகளை #ASKLW என்பதனூடாக வினவ முடியும். வைத்தியசாலைகளுக்குள் பிரவேசிக்கும் போது வைத்தியர்களை அடையாளம் காண்பதற்கான புதிய நுழைவுச் சீட்டுகள் வழங்கப்படவுள்ளன. இதற்கு முன்னர் வெளியிடப்பட்ட நுழைவுச் சீட்டினை வேறு சிலர் தவறாக பயன்படுத்துவதாக கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய புதிய நுழைவுச் சீட்டு வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சுக்கு வழங்கிய அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த புதிய நுழைவுச் சீட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தனியார் மற்றும் அரச பிரிவுகள் என அனைத்திலும் பணியாற்றும் வைத்தியர்களுக்கு இந்த நுழைவுச் சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய நுழைவுச் சீட்டினை உரிய முறையில் பயன்படுத்தாதவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டவிரோதமாக தொலைத்தொடர்பு உபகரணங்களின் பாகங்களை நாட்டிற்கு கொண்டு வந்த ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சென்னையிலிருந்து வருகை தந்த இந்த நபர் மிகவும் சூட்சுமமான முறையில் தனது பயண பொதிக்குள் தொலைத்தொடர்பாடல் உபகரண பாகங்களை மறைத்து வைத்திருந்ததாக சுங்க ஊடக பேச்சாளரும் சுங்க பணிப்பாளருமான லெஸ்லி காமினி தெரிவித்தார். இந்த பொருட்களின் பெறுமதி சுமார் 5 லட்சம் ரூபாய் எனவும் அந்த பாகங்கள் அரசு உடைமையாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளரும் சுங்க பணிப்பாளருமான லெஸ்லி காமினி தெரிவித்தார். நாவலப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். முன்னாள் இராணுவ தளபதி சரத் போன்சேகா, ஓய்வு பெற்ற இராணுவ கேப்டன் சேனக ஹரிப்ரிய டி சில்வா ஆகியோர் நீதிமன்ற இராணுவத்தில் இருந்து தப்பி ஓடியவர்களுக்கு
புகலிடம் அளித்தமை மற்றும் அரசாங்கம் மீதான அவர்களின் விசுவாசத்தை சீர்குலைப்பதற்கான சதியில் ஈடுபட்டமை ஆகிய விடயங்கள் தொடர்பிலான வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி குமுதினி விக்ரமசிங்க முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்றது. தனது கட்சிக்காரரால் இன்று நண்பகல் 1:30க்கு இடம்பெறும் வழக்கு விசாரணையில் கலந்து கொள்ள முடியாத காரணத்தினால் வேறொரு தினத்தில் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு இரண்டாவது பிரதிவாதியான சேனக ஹரிப்பிரிய சார்பில் ஆஜரான சட்டத்தரணி உப்புல் ஜெயசூரிய தெரிவித்தார். இதற்கமைய ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. நுவான் குலசேகரவை மத்திய வரிசை துடுப்பாட்ட வீரராக களமிறக்கிய அணி தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸின் தீர்மானத்தை முன்னாள் தலைவரான குமார் சங்கக்கார பாராட்டியுள்ளார். சாம்பியன்ஸ் கிண்ண தொடரில் இங்கிலாந்துக்கு எதிராக நேற்று நடைபெற்ற போட்டியின் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் மேத்யூஸின் இந்த தீர்மானம் வெற்றிக்கு காரணமாக அமைந்ததாக குறிப்பிட்டார். சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்துக்கு எதிராக கெனிங்டன் ஓவல் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் இலங்கை 7 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியது. போட்டியில் 294 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய இலங்கை சார்பாக குமார் சங்கக்கார 134 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் குவித்தார். வழமைக்கு மாறாக மத்திய வரிசையில் களமிறங்கிய நுவான் குலசேகர அதிரடியாக துடுப்பெடுத்தாடி வெற்றியை இலகுவாக்கினார். தனது 3வது சர்வதேச ஒருநாள் அரைச்சதத்தை கடந்த அவர் 58 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றார். நுவான் குலசேகர துடுப்பாட்டத்தில் மத்திய வரிசையில் களமிறங்கியமே வெற்றியளித்து சாதகமாக அமைந்தது. எனினும் அந்த தீர்மானம் தோல்வியில் முடிந்திருந்தால் அணித்தலைவரான மேத்யூஸிடமும் அணி முகாமைத்துவத்திடமும் பலரும் கேள்வி எழுப்பியிருப்பார்கள். ஆஞ்சலோ மேத்யூஸ் எடுத்த அந்த தீர்மானம் மிகவும் பலன்மிக்கதாய் அமைந்தது. அதே போன்று நாம் அனைவரும் அவரது தீர்மானத்துக்கு ஆதரவு வழங்குகிறோம். குலசேகர மிகவும் புத்திசாலித்தனமாக துடுப்படுத்தாடினார். அவர் நினைத்திருந்தால் தாம் எதிர்கொண்ட முதல் பந்திலிருந்தே அதிரடியாக விளையாடி இருக்கலாம். என்றாலும் போட்டியின் தன்மைக்கு ஏற்ப அவர் சிறப்பாக துடுப்படுத்தாடினார். சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரில் பி குழுவில் அரையிறுதிக்கு தெரிவாகும் 2வது அணியை தெரிவு செய்வதற்கான தீர்மானம் மிக்கதொரு போட்டியில் தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகள் இன்று பல பரீட்சை நடத்துகின்றன. காரிப் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டி சீரற்ற வானிலை காரணமாக சில மணித்தியாலங்கள் தடைப்பட்டு தற்போது 31 ஓவர்களாக மட்டுப்படுத்தப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. பி குழுவில் இவ்விரண்டு அணிகளும் விளையாடும் கடைசி போட்டி இது என்பதால் இரு அணிகளுக்குமே இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தலா ஒரு வெற்றியை பெற்றுள்ள இந்த இரண்டு அணிகளும் தலா 2 புள்ளிகளை பெற்றுள்ளன. எனினும் நிகர ஓட்ட வேகத்தின் அடிப்படையில் பி குழுவுக்கான புள்ளிகள் பட்டியலில் தென்னாப்பிரிக்கா 2ஆம் இடத்திலும் மேற்கிந்திய தீவுகள் அணி 3ஆம் இடத்திலும் இருக்கிறது. இன்றைய போட்டி கைவிடப்பட்டு 2 அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்படும் பட்சத்தில் நிகர ஓட்ட வேகத்தின் அடிப்படையில் அரையிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பு தென்னாப்பிரிக்காவுக்கே கிட்டும். பி குழுவிலிருந்து இந்தியா முதல் அணியாக அரையிறுதியை உறுதி செய்து கொண்டுள்ளதுடன் தொடர்ந்து 2 போட்டிகளில் தோல்வியடைந்த பாகிஸ்தான் அந்த வாய்ப்பை தவறவிட்டது. இவ்வாறான நிலையில் இன்றைய போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட தென்னாப்பிரிக்கா 9 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 53 ஓட்டங்களை பெற்றிருந்தது. எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் மீனவர்களுக்கான காப்புறுதி கட்டாயமாக்கப்படுவதாக கடற்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். இத்துடன் இன்று எமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இரவு 10:45 இடம்பெறும் அடுத்த பிரதான செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.